தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 574 காலியிடங்கள் இருப்பதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 574 காலியிடங்கள் இருக்கும்போது இந்த ஜாப்பில் அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ப்ராப்பராக அந்த ஜாப் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 25,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலுமே சரி ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 4/8/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த வீடியோவில் அந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காமனான விஷயங்கள் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன, எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை இப்போ உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா 4 விதமான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா, இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வழிமுறைகள் இருக்கும் இல்லையா, விதிமுறைகள் கிடையாது வழிமுறைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அது என்னென்ன நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு காலி பணியிடங்கள் இருக்கு இல்லையா, மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேக்கன்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்ப படிவம் ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது அதிகபூர்வ அதாவது அஃபிஷியல் வெப்சைட்னு சொல்லுவாங்களே, அந்த ஜாப் வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதற்கான அஃபிஷியல் பேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ். ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்ன ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிலாம் யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. டோட்டலாக இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த 4 டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டோட காமனான டீட்டெயில்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்கேஸ் அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 டாக்குமெண்டேஷனுமே தேவைப்படும். ஸோ இந்த 4 டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்கணும் அப்படின்னா, இந்த 4 டாக்குமெண்டேஷனுமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, விண்ணப்பிக்கும் வழிமுறைகளுக்கான டாக்குமெண்ட், அப்புறம் காலி பணியிடங்களுக்கான டாக்குமெண்ட்டு, ஆன்லைனில் விண்ணப்ப படிவத்துக்கான டாக்குமெண்ட்டு, ஃபைனலாக அது அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான டாக்குமெண்ட். இதில் நேம் இல்லை, ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ மற்றபடி இந்த 4 டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதோ அது பக்கத்தில் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இல்லை உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த கிளிக் ஹியர், எந்த கிளிக் ஹியர் உங்களுக்கு வேணுமோ இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த கிளிக் ஹியர் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் டியூரேஷன் வந்து ஓடும். இந்த நம்பர் டியூரேஷன் எதற்காக ஓடுது அப்படின்னா, இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம் அந்த லிங்குக்கான ஃபைல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு நம்பராக அந்த இடத்துல குறைஞ்சி வந்துகிட்டு இருக்கும். நீங்களே பாருங்கள், இப்போ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் அப்படியே வந்து கீழே போயிடும். கீழே போனோடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த ஃபைலுக்கான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜுக்கான லிங்கை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓவராலாக என்ன மாதிரி வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் இதில் பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துருச்சு பாருங்கள். விருதுநகர் இருக்குது, விழுப்புரம், வேலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, திருப்பூர், திருவாரூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருப்பத்தூர், தென்காசி, ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி எஜுகேஷ்னலு,
மெரைன் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டு, அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, சைக்காலஜி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டிகிரி படிக்கும்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குமோ ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியது, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வரீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் நியூ ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். உங்களோட நேமு, உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்து ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு சப்மிட் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஓடிபி வரும். ஓடிபியை போட்டு லாகின் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு, அந்த ஓடிபிக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்றத கொடுத்துட்டு டோட்டலாக இது எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், உங்களோட ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும், உங்களோட இது வந்து சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அப்ளிகேஷன் பிரிண்ட்டும் அண்ட் பேமெண்ட்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிஎஃப் மூலமாக இமேஜ் மூலமாகவே பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்காக தான் இந்த 4 டாக்குமெண்டேஷனும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கோட நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தட் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து இப்போ லைவாக வந்து நான் பண்ணி காட்ட போகிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இதில் இருக்கு இல்லையா, ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து நியூ ரிஜிஸ்டர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள் நியூ ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும்னு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், பாருங்கள் அதே மாதிரி தான் பேஜ் வந்துருக்கு. இதில் பார்க்கும்போது தெரியுதா, நேம், இமெயில் ஐடி, கிரியேட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நேம் கொடுங்க, உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதெல்லாமே கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓடிபி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ ஓடிபி அப்ளிகேஷன் நம்பர்னு வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பரை வந்து கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணி உள்ளே கொடுத்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஜாப்போட மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் ஒன்றும் ப்ராப்பராக அந்தளவுக்கு ஒன்றும் தெளிவாக வந்து கொடுக்கல, பட் இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு என்ன டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு என்னால் வந்து ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எக்ஸாமினேஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ, கூகுள் பே இல்லை ஜிபே மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களால் பேமெண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசியான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். இனிமேல் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நீங்களும் இதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒன் டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் மறக்காமல் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.